சொன்னாலும் அது வெற்றி வெற்றி வெற்றியாகத்தான் வரும். அப்போ கண்டிப்பாக நமக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது. இதே தனஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியை பார்க்கிறார். அப்போ 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வீடு, வாகனம், அம்மா, மாத்துர் ஸ்தானாதிபதி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். ஒரு வாகனத்துக்கு பொடிவு, கட்டின வீடு பாதியில் நிற்கிது, வீட்டை முடிக்கவில்லை, அதுக்கு ஆள் வரவில்லை, வருமானம் வரவில்லை, இப்படினெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அபிவிருத்தி. 5ஆம் வீடு புத்திரஸ்தானத்தையும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டர்னையும் குரு பார்ப்பது, 5ஆம் வீடு நாம் எதிர்பாராமல் நமக்கு ஆக்டிவேட் ஆகிவிடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் வருமானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி. 5ஆம் வீடுங்கிறது 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருவதனால் வம்பு வழக்கு, எதிரி தொல்லையிலிருந்து நமக்கு வெற்றி, கடன் தீர்வது